ஹாய் காய்ஸ், வெல்கம் சேவிங்ஸ் லாக். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஸ்டோரி டைம். ஏற்கனவே ஒரு 2 ஸ்டோரி டைம் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க லிங்க்கு கீழே கொடுக்குறோம், மறக்காமல் போய்த்து பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு லீஃப் இருக்குது. அந்த லீஃப் மேலே ஒரு குட்டி புழு அப்படியே ஊழ்ந்துட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே நிறைய புழு இருக்குது. அந்த புழு மேலே பார்க்கும்போது அங்கே நிறைய பறவை நல்லா பறந்துட்டு இருக்கு. அப்போது இதுக்கும் இந்த புழுக்கும் ஒரு ஆசை, நம்மளும் இந்த மாதிரி பறந்தால் எப்படி இருக்கும், இருந்தாலும் நம்மளால பறக்க முடியாது, நம்மளுக்கு தான் ரெக்கையே இல்லையே, அப்போ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க மிச்ச புழுங்க, உனக்கு உனக்கு பேராசை தான், நீ இத்தனோந்து இருந்துட்டு அவ்வளோ பெரிய பறவையாக பறக்க போறியா அப்படின்ட்டு கேலி பண்ணி சிரிச்சு தின்னுச்சு. அப்போ இதுக்கு ரொம்ப சோகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த புழு யோசிக்குது, நம்ம சாப்பிடாம இருக்கிறது தானே நம்மளால் பறக்க முடியல, அதுக்கப்புறம் அதுவும் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு, இலை புழு அது இது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இது மேலே ஒரு கூடு மாதிரி வருது. அதுக்கப்புறம் புழு நினைக்குது, ஏன் டேய் நம்மளால மட்டும் ஏன் நகலாவே முடியல, ஒரு வேளை ஓலை சாப்பிட்டனால தான் நகல முடியல அப்படின்ட்டு உள்ளேயே கிடக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அந்த ஓடு கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி நல்லா பெருசாக அதை உள்ளேயே அடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பலந்த காற்றடிக்குது. அதில் இது கூந்தெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னதா லைட்டாக வெளிச்சம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உடம்பெல்லாம் அசைக்குது. கூடே பறந்து போயிடுச்சு. அந்த கூடு உடஞ்ச உடனே இது அங்கே அதுக்கு ஒரு விங்ஸும் வந்திருக்கு. அந்த விங்ஸ் வச்சு பறந்து பறக்கவும் முடியுது. அந்த விங்ஸு நல்ல அழகாக கலக்கலாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த புழு ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து நல்லா சிறுகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பூவில் ஒரு இலையில ஒரு மரத்தில் அப்படின்னு தாவி தாவி நல்லா பறந்து ஜாலியாக இருந்துச்சு. இதை பார்த்து மிச்ச புழுக்கெல்லாம் ஆச்சரியாக பார்த்து போயிடுச்சு, இது சொன்ன மாதிரி பறந்துட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வண்ணத்து பூச்சி அந்த மிச்ச புழுக்கத்தை சொல்லுது, நானும் இவ்வளோ தான் ட்ரை பண்ணதுனால என்னால் வர முடிச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களாலே முடியும் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்மளும் எதாவது ஆசைப்பட்டோம்னா அது ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளாலும் செய்ய முடியும். இதுதான் இந்த வண்ணத்து பூச்சியோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பார்ட்ஸ் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. பாய், தேங்க்யூ, பாய்.